இந்த வீடியோவில் எஸ்கியூஎல் சர்வரில் வந்து எப்படி டேபிள் கிரியேட் பண்ணி எப்படி வந்து அதுக்கு வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணி எப்படி வந்து ரெண்டு டேபிளை வந்து ஜாயின் பண்ணுறது அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதில் வந்து நாங்கள் கிரியேட் டேட்டா பேஸ் ஒரு ஸ்கூல் டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். நாங்கள் இதில் கிரியேட் டேட்டா பேஸ் அங்கே டேட்டா பேஸில் நேம் கொடுத்து ஸ்கூலுன்ற பேரில் வந்து டேட்டா பேஸ் கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா எங்களுக்கு இந்த ஸ்கூலுன்ற பேரில் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். தொடர்ந்து ஸ்கூலுன்றதை கொடுத்தோம்னா எங்களுக்கு அந்த மாஸ்டர் அண்ட் டேட்டா பேஸ் நேமில் வந்து எங்களுக்கு ஸ்கூலுன்றதில் வந்து இனி நாங்கள் கிரியேட் பண்ணுற டேபிள் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு வந்து அது ஸ்கூல்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பட்டனை கிளிக் பண்ணுவோம்னா எங்களோட டேட்டா பேஸ் வந்து ஸ்கூல்ன்ட்டு சேஞ்ச் ஆகிடும். தொடர்ந்து நாங்கள் கிரியேட் பண்ணின ஸ்கூல் அண்ட் டேட்டா பேஸில் வந்து இப்படி வந்து டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணுறது தொடர்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸ்கூல் அண்ட் டேபிள் இருக்குது. அதில் வந்து நாங்கள் டிபிஎல் பேரன் என்ற பேரில் வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கிரியேட் அங்கால டேபிளில் நேம் கொடுப்போம். டிபிஎல் பேரன் ரெண்டு டேபிளில் நேம் கொடுத்து தொடர்ந்து அதுக்குள்ளே என்னென்ன குளமோ அதை வந்து அந்த ப்ரெக்கெட்டுக்குள்ளே வந்து கொடுக்கணும். என்னென்ன அதோட குளத்தின் என்ன டேட்டா டைப் பண்ணதையும் வந்து இந்த ப்ரெக்கெட்டுக்குள்ளே கொடுக்கணும். தொடர்ந்து வந்து நாங்கள் முதலாவதாக வந்து பிஐடி என்ற ஒரு பேரண்ட் ஐடியை வந்து நாங்கள் ப்ரைமரி கீயாகவும் இன்ட் டேட்டா டைப் உள்ளதாகவும் கிரியேட் பண்ணுறோம். பிஐடின்னு கொடுத்து இன்ட் ஐடென்டிட்டி என்ற ஓட்டோவாகவே இன்க்ரிமெண்ட் ஆகும் 1 by 1 ஒன்றால கூட்டிகிட்டு போகும். ஐடென்டிட்டி 1,1 கொடுக்குறோம். தொடர்ந்து ப்ரைமரி கீன்னு கொடுத்தோம்னா பிஐடி என்ற அதை வந்து நாங்கள் ப்ரைமரி கீயாக அசைன் பண்ணுறோம். தொடர்ந்து பேரன் நேம் நேம் என்ற பேரில் வந்து ஒரு டேட்டா டைப்பாக வந்து வாட்சார் யூஸ் பண்ணுறோம். வாட்சார் கொடுத்து அங்கே வந்து ப்ரெக்கெட்டுக்கு வந்து அந்த நேம்ன்றது என்ன சைஸ்ன்றதை கொடுக்கணும். 25 லெட்டர்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமமாக வந்து நேமில் வந்து இன்புட் பண்ணலாம். அதோட வந்து நொட் நாளில் இது வந்து நல்லா இருக்கக்கூடாது. நொட் நாள்ன்றதையும் வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து இப்போ வந்து நேம் கொடுத்த மாதிரி அது அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த், அடுத்தது வந்து நாங்கள் பேரண்ட் அட்ரஸ், அடுத்து வந்து பேரண்ட் டேட் ஆஃப் பர்த் டிஓபி என்று கொடுத்து அதை வந்து டேட் அண்ட் டைமை வந்து டேட்டா டைப்பாக வந்து டேட் அண்ட் டைமை வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து பேரண்ட் அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். அட்ரஸ் என்ற பேரில் வந்து கிரியேட் பண்ணுறேன். தொடர்ந்து அதோட டேட்டா டைப்பாக வந்து வாட்சா அதுக்கு வந்து இது வந்து நாங்கள் 30 கொடுக்குறோம். 30 கொடுக்குறோம். தொடர்ந்து இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி போட்டு அந்த குவாரி அவ்வளோத்தையுமே செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் என்ற பட்டனை கிளிக் பண்ணி நாங்கள் இந்த டிபிஎல் பேரன் என்ற பேரில் வந்து நாங்கள் ஒரு எஸ்கியூஎல் டேட்டா பேஸை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம். டிபிஎல் பேரன் என்ற பேரில் வந்து நாங்கள் டேபிளை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து எங்களுக்கு செலக்ட் ஸ்டார் புறம் டிபிஎல் பேரன்னு கொடுத்து நாங்கள் அதில் வந்து என்னென்ன குளம் இருக்குன்றதை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். செலக்ட் ஸ்டார் புறம் டிபிஎல் பேரன்னு கொடுப்போம். கொடுத்து செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் அந்த டிபிஎல் பேரனில் வந்து என்ன குளம் நாங்கள் இப்போ ஆட் பண்ணின பிஐடி நேம் அடுத்த டேட்டா டிஓபி அடுத்த அட்ரஸ் என்ற வந்து குளம் வந்து எங்களுக்கு தொடர்ந்து வந்து இந்த டிபிஎல் பேரன் என்ற டேபிளில் வந்து இன்னொரு குளத்தை வந்து எப்படி ஆட் பண்ணுறது தொடர்பாக பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஓல்டர் டேபிள் என்று கொடுத்தோம். அங்கே டேபிளில் நேம் கொடுக்கணும். ஓல்டர் டேபிளில் நேம் டிபிஎல் பேரன் என்ற இதில் இன்னொரு மொபைல் நம்பரை வந்து ஆட் பண்ண போகிறோம். மொபைல் என்ற ஒரு குளத்தை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓல்டர் டேபிள் டிபிஎல் பேரன் என்று கொடுத்து அங்கால ஓல்டர் டேபிள் டிபிஎல் பேரன் அங்கால ஆட் கொடுத்து என்ன மொபைல்ன்றதை வந்து ஆட் பண்ண போகிறோம். தொடர்ந்து வாட்சார் 25 கொடுத்து அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு டிபிஎல் பேரனில் வந்து இப்போ மொபைல் நம்பரும் வந்து அட் ஆகிடும். மொபைல்ன்றது வந்து ஒரு குளமாக வந்து அட் ஆகிடும். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் பேரன்றதை செலக்ட் பண்ணி ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுவோமாக இருந்தால் அதில் வந்து குளமாக வந்து மொபைல்ன்றது வந்து இப்போ அட் ஆகியிருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோமாக இருந்தால் இப்போ மொபைல்ன்றது வந்து அந்த குளமாக வந்து அட் ஆகியிருக்கும். தொடர்ந்து இப்போ கிரியேட் பண்ணின டிபிஎல் பேரன்றதுக்கு வந்து இப்படி வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணுவதோடப்பாக பார்க்கலாம். இன்சர்ட் இன்டு டிபிஎல் பேரன் அங்கால வேல்யூ என்று கொடுத்து தொடர்ந்து டிபிஎல் பேரன் வேல்யூஸ் என்று கொடுத்து அங்கால வந்து ப்ரெக்கெட்டுக்கு வந்து என்னென்ன வேல்யூ வந்து இவ்வளோ குளத்துக்கு வந்து இன்சர்ட் பண்ணுறது தொடர்பாக கீழே கொடுக்கணும். முதல் பிஐடி நேம் பிஐடி வந்து ஓட்டோவாக இன்க்ரிமெண்ட் ஆகுறது. அதனால் வந்து அதுக்கு வந்து நாங்கள் வேல்யூ கொடுக்க தேவையில்லை. மற்ற நேம்
நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் இவ்வளோத்துக்கும் வந்து வேல்யூ கொடுக்கணும். பி நேம் வாட்சார் அப்போ அந்த அதுக்குரிய கோலனுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து கொடுக்கணும். கொடுத்து பி நேம், டேட் ஆஃப் பர்த், பி அட்ரஸ், அடுத்த வந்து பி மொபைல் இவ்வளோத்தையும் வந்து எல்லாமே வந்து வாட்சார் டேட் அண்ட் டைம் தான். அப்போ எல்லாமே அந்த அதுக்குள்ளே தான் வந்து கொடுக்கணும். அடுத்த பிடி டேட் அண்ட் டைம் என்ன டேட்டா டைப். அப்போ முதலாவதாக கொடுக்கறது தான் வந்து ஸ்லாஷ் போட்டு கொடுக்க முதலாவதாக கொடுக்குறது வந்து ரெண்டாவதாக கொடுக்குற வேல்யூ தான் வந்து டேட்டா எடுக்கும். அடுத்த கடைசியாக கொடுக்குறது இயராக எடுக்கும். இப்படி 10ஆம் தேதி 10ஆம் மாதம் 12ஆம் தேதி 1995 தான் இப்படி கொடுக்க எங்களுக்கு அந்த வேல்யூ எடுக்கும். இப்படி வந்து நாங்கள் இப்படி முதலாவது நேம், அடுத்த டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர் இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் எக்ஸிக்யூட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் பேர் என்னென்ன கொடுத்தோம்னா எங்களுக்கு அந்த நான் க்ரியேட் பண்ணின அந்த டிபிஎல் பேர் என்னென்ன டேபிளில் வந்து பிஐடி, பி நேம், அடுத்த பி டேட் ஆஃப் பர்த், அடுத்த பி அட்ரஸ், பி மொபைல் இவ்வளோம் வந்து இவ்வளோத்துலேயும் வந்து இவ்வளோ குளத்துக்கும் வந்து நான் க்ரியேட் பண்ண டேட்டா அவ்வளோம் வந்து இன்சர்ட் ஆகி எங்களுக்கு அவுட்புட் வரும். தொடர்ந்து இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். டிபிஎல் ஸ்டூடெண்ட்ன்ற பேரில் வந்து இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் டேபிள் டிபிஎல் ஸ்டூடெண்ட்ன்ற பேரில் வந்து இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எஸ்ஐடின்றதை வந்து ப்ரைமரி கீயாகவும் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரியும் க்ரியேட் பண்ணுறோம். எஸ்ஐடி இன்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். ஐடென்டிட்டி 1,1 கொடுத்தோம்னா எங்களுக்கு அந்த எஸ்ஐடி வந்து ஓட்டோவாக 1/1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். தொடர்ந்து ப்ரைமரி கீன்றதையும் வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து ஸ்டூடெண்ட் நேம் எஸ் நேம் கொடுக்குறோம். அதுக்கு வாட்சார் டேட்டா டைப் ப்ரெக்கெட்டுக்கு 25 கொடுத்தோம்னா அதோட சைஸாக வந்து 25 எடுக்கும். அடுத்த நோட் நாள்ன்றதையும் வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து எஸ் டேட் ஆஃப் பர்த் அதை கொடுக்குறோம். அதோட டேட் அண்ட் டைம் டேட்டா டைப் அதோட வந்து நோட் நாள்ன்றது கொடுக்குறோம். தொடர்ந்து எஸ் அட்ரஸ்ன்றதை வந்து வாட்சார் என்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோம். தொடர்ந்து அதோட ப்ரெக்கெட்டுக்கு வந்து அதோட லென்த்தை வந்து கொடுக்கணும். லென்த் வந்து 30 கொடுத்து தொடர்ந்து ப்ரைமரி கீயாக இருக்கிற பிஐடின்றதை வந்து இங்கே நோட் நாள்ன்றதையும் கொடுத்துட்டு தொடர்ந்து பிஐடின்றதை வந்து இங்கே ஃபாரின் கீயாக வந்து யூஸ் பண்ணணும். பிஐடி என்று கொடுத்து அது வந்து இன்டெண்ட் டேட்டா டைப். அடுத்த ஃபாரின் கீ என்று கொடுத்து ப்ரெக்கெட் ரிஃபரன்சஸ் என்று கொடுத்து ஃபாரின் கீ என்று கொடுத்து அங்கே ரிஃபரன்சஸ் என்று கொடுத்து இங்கே வந்து ரிஃபரன்சஸ் என்று கொடுத்து ப்ரெக்கெட்டுக்கு வந்து அது டிபிஎல் பேரண்ட் டேபிளில் என்ன பேரில் இருக்குதோ அதை வந்து கொடுக்கணும். பிஐடி இன் ஃபாரின் கீ என்று கொடுத்து ரிஃபரன்சஸ் டிபிஎல் பேரண்ட் என்ற டேபிள் அதுக்குள்ளே வந்து அந்த டிபிஎல் பேரண்ட் என்ற டேபிளில் வந்து என்ன பேரில் இருக்குதோ இங்கே வந்து ஐயை வந்து கேபிட்டலாக போட்டு எழுதின வேண்டாம். அங்கே பேரண்ட் டேபிளில் வந்து பிஐடி என்றது எல்லாமே ஸ்மாலில் இருக்குது. அதை வந்து அங்கே என்ன மாதிரி இருக்கோ அதை வந்து ப்ரெக்கெட்டுக்கு கொடுத்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோமாக இருந்தால் இந்த டிபிஎல் ஸ்டூடெண்ட் என்ற டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். தொடர்ந்து இந்த டிபிஎல் ஸ்டூடெண்ட் என்ற டேபிள் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். தொடர்ந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு இந்த டிபிஎல் ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி எஸ் நேம் எஸ் டேட் டிஓபி எஸ் அட்ரஸ் பிஐடி இவ்வளோ வந்து கொலமாக அந்த டிபிஎல் பேரண்டில் வந்து இவ்வளோ வந்து கொலமாக இருக்கும். தொடர்ந்து இந்த ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு வந்து டேட்டா இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் இன்டு டிபிஎல் ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் என்று கொடுத்து பிறகுல ப்ரெக்கெட்டுக்கு வந்து என்னென்ன வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணணும். எஸ்ஐடி கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்குறோம். அதனால் வந்து அதுக்கு பெருமானம் கொடுக்க தேவையில்லை. அடுத்த எஸ் நேம் ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் எஸ் அட்ரஸ். அடுத்த பேரண்ட் ஐடி வந்து அங்கே பேரண்ட் டேபிளில் இருக்கிற ஐடி 1 2 அந்த ஐடியை தான் கொடுக்கணும். அங்கே வந்து 1 2 3 தான் க்ரியேட் ஆகியிருக்குது. இந்த 3ஐயும் தான் வந்து இங்கே இருக்கிற இங்கே வந்து ஃபாரின் கீயாக இருக்கிற பிஐடிக்கு வந்து கொடுக்கணும். முதல் வந்து எஸ் நேம் கொடுக்குறோம். அடுத்த டேட் ஆஃப் பர்த் முதலாவதாக இருக்கிறது வந்து அடுத்த செகண்டாக வரதான் டேட்டில் இப்படி ஸ்லாஷ் போட்டுறதுக்கு செகண்டாக இருக்கிறது தான் டேட். அடுத்த வந்து அதை கொடுக்குறோம். தொடர்ந்து அட்ரஸ் கொடுத்து தொடர்ந்து பிஐடி வந்து ஃபாரின் கீயை வந்து கொடுக்குறோம். 1 2 3 பேரில் தான் க்ரியேட் ஆகியிருக்கு. அந்த ஃபாரின் கீ கொடுத்துட்டு டேட்டா வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோமாக இருந்தால்
டேட்டாவை கொடுத்துட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு டிபிஎல் ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணினேன் இல்லை வேல்யூஸும் போய் இன்சர்ட் ஆகிடும். இப்போ டிபிஎல் பேரண்ட் என்ற டேபிளும் டிபிஎல் ஸ்டூடெண்ட் என்ற பேர்லையும் வந்து நாங்கள் இப்போ 2 டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. 2 டேபிளையும் வந்து செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு டிபிஎல் பேரண்ட்லேயும் டிபிஎல் ஸ்டூடெண்ட்லேயும் வந்து என்னென்ன டேட்டா இருக்கோ அவ்வளோ டேட்டா வந்து எங்களுக்கு காட்டும். இப்போ டிபிஎல் ஸ்டூடெண்ட் என்ற பேர்லேயும் வந்து டிபிஎல் பேரண்ட் என்ற டேபிள்லேயும் வந்து ரெண்டுலேயும் வந்து டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கு. தொடர்ந்து எப்படி வந்து 2 டேபிளையும் வந்து ஜாயினை யூஸ் பண்ணி எப்படி வந்து குவாரி எழுதுறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் பேரண்ட். டிபிஎல் பேரண்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் அதோட வந்து டிபிஎல் பேரண்ட்ன்றதை பிஎண்டு நாங்கள் ரீநேம் பண்ணுறோம். பிஎண்டு அதோட வந்து ஜாயின் பண்ண போகிறோம். டிபிஎல் ஸ்டூடெண்ட்ன்றதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம்னா 2க்கும் பொதுவான ஒரு கீயாக வந்து டிபிஎல் பேரண்டில் வந்து ப்ரைமரி கீயாக இருக்கிறது வந்து டிபிஎல் ஸ்டூடெண்ட்டில் வந்து ஃபாரின் கீயாக இருக்குது. அப்போ அதை தான் வந்து ஜாயின் பண்ணலாம். டிபிஎல் ஸ்டூடெண்ட்டை வந்து எஸ் என்று ரீநேம் பண்ணுறோம். தொடர்ந்து பி என்ற டேபிளில் இருக்கிற p.pid ஈக்குவல் டு s.s ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் இருக்கிற PID 2க்கும் சமனாகிற மாதிரி இப்படி செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோமாக இருந்தால் டிபிஎல் பேரண்ட் என்ற டேபிளோட வந்து டிபிஎல் ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் ஆக போகுது. இப்படி இது வந்து ஜாயின் அண்டு நான் நார்மலாக க்ரியேட் பண்ணுறதும் ரைட் ஜாயினும் வந்து சேம் தான். இப்போ ரைட் ஜாயின் அண்டு ஜாயின் பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு டிபிஎல் ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் இருக்கிற அவ்வளோ வேலையும் ரைட் பக்கம் இருக்கேக்க அதோட வந்து அப்படியே டிபிஎல் ஸ்டூடெண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி 1 2 3 அதோடல தான் இருக்குது. அந்த நேரத்தில் தான் வந்து எங்களுக்கு பேரண்ட் என்ன டேபிளில் இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இன்ன ஜாயின்ண்டா நாங்கள் இன்ன ஜாயினும் வந்து டிபிஎல் ஸ்டூடெண்டில் இருக்கிறது ரைட் ஜாயின் மாதிரி தான். 1 2 3 அப்படியே இருக்கேக்க ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற 1 2 3 ஐடி அப்படியே இருக்கேக்க அதோட வந்து இங்கால இருக்கிற பேரண்ட் டேபிளில் இருக்கிற பேரண்ட் ஐடி வந்து மச் ஆகிற மாதிரி இங்கே இருக்கிற பேரண்ட் ஐடியும் அங்கே இருக்கிற பேரண்ட் ஐடியும் சமனாகிற மாதிரி ஜாயின் ஆகும். லெஃப்ட் ஜாயின்ண்டா ஸ்டூடெண்ட் டிபிஎல் பேரண்டில் இருக்கிற அவ்வளோ அது வந்து 1 2 3 பேரண்ட் ஐடி 1 2 3 அப்படியே இருக்கேக்க இங்கால இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி பேரண்ட் ஐடி சமனாகிற மாதிரி ஜாயின் ஆகும். அப்போக்கு வந்து 2 1 3 ஸ்டூடெண்ட் ஐடி ஆர்டர் வரும். தொடர்ந்து ரைட் ஜாயின் பாப்பமாக இருந்தால் தொடர்ந்து ரைட் ஜாயின் என்று கொடுத்தோம்னா டிபிஎல் ஸ்டூடெண்ட் அந்த ஓர்டரில் 1 2 3 என்ற ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கேக்க அதுக்கேற்ற மாதிரி பேரண்ட் ஐடி சமனாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு பேரண்ட் டேபிள் வந்து ஜாயின் ஆகும். தொடர்ந்து பேரண்ட் ஐடியையும் ஸ்டூடெண்ட் ஐடியையும் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எழுதணும். இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபிஎல் பேரண்டில் பிஎன்னோட நேம் சேஞ்ச் பண்ணுறோம். தொடர்ந்து டிபிஎல் ஸ்டூடெண்ட்டு எஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். 1 p.pid ஈக்குவல் டு s.pid 2 4 இங்கே பேரண்ட் டேபிளில் இருக்கிற PID என்ற ப்ரைமரிக்கு ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து PID என்ற பேரில் வந்து ஃபாரின் கீயாக இருக்குது. இந்த நேரத்தில் p.pid பேரண்ட் டேபிளில் இருக்கிற பேரண்ட் ஐடியையும் ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடியையும் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பமாக இருந்தால் இது ரைட் ஜாயின் மாதிரி தான். ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற ஐடி வந்து 1 2 3 அப்படியே இருக்கிற மாதிரி பேரண்ட் டேபிள் வந்து ஜாயின் ஆகும். இது வந்து ரைட் ஜாயினும் ஸ்டூடெண்ட் டேபிள் சேம் தான். இது லெஃப்ட் ஜாயின்ண்டா பேரண்ட் டேபிள் அப்படியே இருக்கேக்க ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து லெஃப்ட் ஜாயின்ண்டா பேரண்ட் டேபிள் வந்து லெஃப்ட் பக்கம் இருக்கிறது வந்து அப்படியே 1 2 3 என்ற ஆர்டரில் இருக்கேக்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி மாறி வந்து ஜாயின் ஆகும். தொடர்ந்து ரைட் ஜாயினும் சேம் தான். ரைட் ஜாயின் போட்டோம்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடி 1 2 3 எண்ட் இருக்கேக்க அதுக்கேற்ற மாதிரி பேரண்ட் ஐடி வந்து ஜாயின் ஆகும். அடுத்து வந்து இன்னர் ஜாயின் பாப்பமாக இருந்தால் இன்னர் ஜாயின் அங்கே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூமோடையும் வந்து போய் ஜாயின் ஆகும். அடுத்து வந்து க்ராஸ் ஜாயின் செலக்ட் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பமாக இருந்தால் க்ராஸ் ஜாயினும் வந்து அங்கே இருக்கிற இப்படி வந்து அவுட்புட் வரும். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.